லிங்க். அப்போ பேப்பர் கிளாஸை பற்றி சொல்லணும்னு சொன்னா பிள்ளைகள் இப்போ கிளாஸ் வாராக்களுக்கு ஒரு ஐடியா வந்துகிற என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக்ஷன் வைஸ் ஃபுல் பேப்பர் ரெண்டு ஒன்றுக்கு தான் செஞ்சேன். ஆனால் எனக்கு வரைக்கும் நான் அப்புறம் செக்ஷன் வைஸ்ன்னு சொல்லுறது சம்டைம் நிறைய பிள்ளைகள் ஃபிசிக்கல் கிளாஸஸ்லாம் செய்கிறேன். ஸோ இப்போ ஃபுல் பேப்பர் செய்கிறது தான் நான் இந்த ரிவிஷனில் செய்ய போகிறது. இப்போ இந்த ஃபுல் பேப்பர்னு சொல்லுறது இப்போ 4 டைம் ஈகிறதால 4 டைம்ட பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ணிப்படும் அன்டில் 4 டைம் வரையில. சரி, 4 டைம் வரையில 4 டைம் முடிய அதுக்கு பிறகு வந்து வேறு வேறு பேப்பர்ஸும் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்படும். இதில் வந்து மாடல் பேப்பர் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லுறது இல்லை, மாடல் பேப்பரோட சேர்த்து பாஸ் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுறேன். அப்போ பொதுவாக பேப்பர் வந்துட்டு FWC பேப்பர், அதே மாதிரி ராயல் காலேஜோட மாடல் பேப்பர் சீக்கும், டேம் பேப்பர் சீக்கும், பைலட் பேப்பர் சீக்கும். அது அடுத்தது 5th டைமு பிறகு வந்து மொரட்டிவ் பேப்பர்ஸ் அதோட சேர்த்து பாஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிப்படும். அதுலேயும் குறிப்பிட்ட எண்ணிக்கையான பாஸ் பேப்பர் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணப்படும் இந்த ரிவிஷன் கிளாஸில். அப்போ இதில் எடுத்தால் MCQ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ எல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் செய்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த MCQ மட்டும் தான் செய்கிறேன்னு சொல்லுறது இல்லை. இப்போ இந்த ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நாங்கள் FWCட 4 டைம் பேப்பர் ஒன்று தான் டிஸ்கஸ் பண்ண, அது MCQ. சரி, இந்த MCQ பேப்பர் வந்து 2020ஆம் ஆண்டு இல்லை 2019ஆம் ஆண்டு நடந்த பேப்பர், 2020 பேட்சுக்கு. இந்த பேப்பர் வந்துட்டு நான் லிங்கை ஷேர் பண்ணிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஒரு தேவைன்னு நான் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும் பேப்பரை டவுன்லோட் பண்ணி செஞ்சு போட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இதுதான் பேப்பர் கிளாஸை பற்றி சொல்லணும்னு சொன்னேன். பெரிய ஒரு ரிடக்ஷன் ஒன்று தரல. இதில் வந்து அவ்வளோ புள்ளிகள் அவ்வளோ வந்து டீட்டெயில்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு நான் என்ன மாதிரி அடுத்த டீட்டெயில்ஸை சொல்வேன். பொதுவாக கிளாஸ் நடக்கிற சண்டே தான் நடக்கிற, சண்டே நைட் நடக்கிற 7:30 10:30 வரையில. சரி, ஓகே. அது எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்பட்டால் அது 7 மணிலேருந்து 10:30 வரையில நடக்கல. அதோட சேர்த்து இல்லை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தேவைப்படுதுன்றா சம்டைம் மந்த்துக்கு 2 கிளாஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஷெடியூல் ஆகலும். அது அந்த தேவையை பொறுத்து டிபெண்ட் ஆகிக்கிற பிள்ளைகள். அப்படி கிளாஸ் மிஸ் ஆகிற ஆக்கள் அவ்வளோ பேருக்கும் ரெக்கார்டிங்கை கொடுக்குறேன். ஆனால் வெளி ரீசன் ஒன்றிக்கணும் கிளாஸ் மிஸ் ஆகிறதுக்கு. சரி, அப்படி இல்லை தொடர்ச்சியாக கிளாஸ் மிஸ் பண்ணி தான் வார எக்ஸாம் எழுதுறதுன்னு சொன்னால் அடுத்த மந்த்லேருந்து அவருக்கு கிளாஸே ஜாயின் ஆகலாம் போகிறேன். சரி, ஓகே, ஹாய். ஸோ நாங்கள் வந்து பார்க்கும் ஒரு MCQவா. இப்போ இதில் வந்து புழல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுத போகிற டைம் பேப்பர் 50 MCQ வைக்கிற பேப்பர் உண்டு. சரியா, 50 MCQ வைக்கிற பேப்பர் ஒன்று தான் பார்க்க போகிறேன். சரி, முதலாம் கேள்வி பாருங்க. பின்வரும் பௌதிக கணியங்களில் ஒரே பரிமாணங்களை கொண்ட கணியங்கள். சரி, அப்போ இவ்விடத்துல புள்ளிகள் வெப்ப கடத்தாறு, போட்ஸ்மன் மாறிலி, அகிலவாயு மாறிலி, வெப்ப கொள்ளளவு. அப்போ இந்த கேள்வி வாசிக்க கொள்ள ஒரு பிள்ளைக்கு ஆன்சரு புகையிலும் போட்ஸ்மன் மாறிலி வெப்ப கொள்ளளவுன்னு செல்லுது. சரியா, ஆனாலும் நாங்கள் இதை செஞ்சு பார்க்கோம் எப்படி வாரன்னு சொல்லி ஆன்சர். அதே போல பார்க்கோம் எப்படின்னு சொல்லி. இப்போ சம்டைம்ஸ் சில புள்ளிகள் யோசிக்கலும் போட்ஸ்மன் மாறிலும் அகிலவாயு மாறிலும் வெவ்வேறு அழகு, ஆனால் ஒரே பரிமாணமான்னு சொல்லி யோசிக்கலும். ஆனால் சில இடத்துல அந்த பரிமாணம் எடுத்தா மூளுக்கு பரிமாணம் இல்லைன்னு சொல்ல மாதிரி தான் செல்றேன். ஆனால் மூளுக்கு பரிமாணமும் டீகிற புள்ளிகள் அதை நான் கேபிட்டல் என்னன்னு சொல்லி மார்க் பண்ணுறேன். சரியா, முழு பரிமாணத்தை நான் கேபிட்டல் என்னன்னு சொல்லி மார்க் பண்ணுறேன். இதுல அதை தான் செக் பண்ணிக்கிறேன். அப்போ இப்போ பாருங்க. சரி, வெப்ப கடத்தாருக்கு சம்பந்தமா சாம்பார் இங்கிலீஷ் எல்லாம் Q/T சமன் KA டெல்டா டீட்டா கீழே L. சரி, வெப்ப கடத்தாட்ட பரிமாணம் எடுத்தா Q/Tன்னு சொல்லி வெப்ப பாய்ச்சல் வீதம். சரி, அப்போ எங்களுக்கு விசைட பரிமாணம் தெரியும் புள்ளு, விசைட பரிமாணம் தெரியும் MLT-2. விசைய தூரத்தால பெருக்கினா வரதான் சக்தியில பரிமாணம். அப்போ ML² T-2 கீழ் Tn வந்தா இது வரப்போற ML² T-3. சரி, இன்டு L நீளமே L. அப்புறம் ஏன்னு சொன்னா L வர்க்கம் டெல்டா டீட்டா
சொன்னா வெப்பநிலை பரிமாணம் டீட்டா புள்ளி. சரி, அப்ப இங்க வந்து ml வர்க்கம் t மைனஸ் 3 இன்டூ எல் கீழே எல் வர்க்கம் இன்டூ டீட்டா. அப்ப இந்த எல் வர்க்கம் வெடிபட்டா இங்கே வரும் ml t மைனஸ் 3 டீட்டா மைனஸ் 1. சரி, டீட்டா மைனஸ் 1. அதுக்கு அடுத்தது போட்ஸ்மேன் மார்லின்னு சொல்லுது புள்ளிகள். இப்ப நீங்க வந்து அந்த இப்படி ஒரு சாம்பாடு படிச்சிருப்பீங்க. ஈ சமன் ஒரு மூலக்கூறொண்டு இயக்கப்பாடு சக்திக்கான சாம்பாடு ஈ சமன் 3/2 kTன்னு சொல்லி வாய் மூலக்கூறொண்டு இயக்கப்பாடு சக்திக்கான சாம்பாடு ஈ சமன் 3/2 kT. இதை வச்சுதான் எடுக்க போறேன். ஈன்னு சொல்லுது சக்தி. சரி, சக்தி. அப்ப ஈட பரிமாணத்தை எடுத்தா நான் ஃபர்ஸ்ட் கேட பரிமாணம் தான் காணணும். இது போட்ஸ்மேன் மார்லிக்கு நாங்கள் கேண்டே போட்டு அப்ப இது ரெண்டாவது இதுதான் நான் பாக்குறேன். அப்படின்னு சொன்னா இப்ப இது பார்த்த ஏ வந்துட்டு புள்ளிகள். சரி, ஏ இதுல வெப்ப கடத்தார். இது பி, இங்க போட்ஸ்மேன் மார்லி. ஓகே, இந்த 3/2 பருமன் அதங்களா கீழேலும் இஎன் செல்ல சக்தியில பரிமாணத்தை செல்லும் ml ஸ்கொயர் t மைனஸ் 2 கீழே. சரி, டிஎன் செல்லேது புள்ளிகள். சரி, 3/2 kT. டிஎன் செல்லேது வெப்பநிலை. ஓகே, வெப்பநிலை. அப்ப டீட்டா இங்க வர போற ml ஸ்கொயர் t மைனஸ் 2 டீட்டா மைனஸ் 1 டீட்டா மைனஸ் 1. அதுக்கடுத்து பார்க்கலாம் சிஏ புள்ளிகள். சி வந்துட்டு அகிலவாயு மாறிலி. சரி, அப்ப அகிலவாயு மாறிலின்னு சொல்லுது. சரி, நாங்க வந்துட்டு இதுலயும் இருக்கேலும் பிவி சமன் என்ஆர்டி சொல்லி சாம்பார்ல இருந்து இருக்கேலும். ஓகே, அப்ப ஆட பரிமாணம் சமனாய்க்கோணம் எங்களுக்கு செல்லும் இந்த பிபி பெருக்கத்துல பரிமாணம் வந்துட்டு புள்ளியோ சக்தியில பரிமாணத்துக்கு சமனாவாரு. ஆகவே ml ஸ்கொயர் t மைனஸ் 2. சரி, கீழே கேபிட்டல் என் இங்க வந்துட்டு டீட்டா. அப்ப இப்ப வார புள்ளிகள் ml ஸ்கொயர் t மைனஸ் 2 டீட்டா மைனஸ் 1 n மைனஸ் 1. சரி, n மைனஸ் 1. அதுக்கு அடுத்தது வெப்ப கொள்ளளவு. வெப்ப கொள்ளளவு சாம்பாடு வார q சமன் c டீட்டா. q சொல்லு சக்தி, அது வார ml ஸ்கொயர் t மைனஸ் 2. அப்ப c பரிமாணம் சமன் ml ஸ்கொயர் t மைனஸ் 2 கீழே டீட்டா. ஆகவே ml ஸ்கொயர் t மைனஸ் 2 டீட்டா மைனஸ் 1. டீட்டா மைனஸ் 1. அப்ப பிடேம் டிடேம் தான் பரிமாணம் சமனாக இருக்கிற. அவை ஆன்சர் வரணும் பி கமா டி ஆகியன சொல்லி. சரியா? ஓகே, இப்ப இந்த நான் பொதுவா செல்ல புள்ள இப்ப இந்த ஆர்என் செல்லு நான் பார்த்திக்கிற ஒரு மூலுக்கு கேன்னு செல்லு பார்க்கிற ஒரு மூலக்கூறுக்கு. சரி, ஓகே. அப்ப இப்ப இந்த ஆரை வந்துட்டு அவகாதிரோ மாறியால பிரிச்சா வாரதுதான் கே. சரி, ஆரை வந்துட்டு அவகாதிரோ மாறியால பிரிச்சா வார கே. சரி, கே ஒன்றுக்கு பார்த்தா வார கே. சரி, வாயில ஒன்றுக்கு பார்த்தா வார கே, ஒரு மூணு பார்த்தா வாரது ஆறு. சரி, ஓகே. இது உங்களுக்கு நீங்க ஹீட்ல வந்துட்டு படிச்சுப்பீங்க. சரி, ஹீட்ல படிச்சுப்பீங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்துட்டு எங்களுக்கு கைதிரையிலும் 4வது ஆன்சர் வந்து 4வது. இது அந்த கொப்பியில தார புள்ளல் இது நோட் யாஃபாம் இருந்தா உங்களுக்கு வந்துட்டு அந்த டக்குன்னு இந்த கேள்விக்கு ஆன்சரே பைத்திரு இப்படி செஞ்சு கொண்டு தெரியல. எல்லாத்தையும் செய்ய போன டைம் எடுக்கிறேன். ஆனா நான் விளங்கப்படுத்துற சொட்டையும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும்னு சொல்லி சாப்பாடுகள் திரும்ப யாபப்படுத்தணும்னு சொல்லியும் எல்லாத்தையும் விளங்கப்படுத்தினேன். ஓகே, அடுத்த 2வது கேள்வி பார்க்கணும். ரெண்டாவது கேள்வி புள்ளிய பெறுமதியும் ஆக குறைந்த பெறுமதியும் முறையே 23.7. அப்ப பி பிளஸ் கியூ சமன் 23 எடுக்கலும், பி மைனஸ் கியூ சமன் 7 எடுக்கலும்.
விசைகள் ஒன்று கொண்டு செங்குத்தாக தொழிற்படும் போது அவற்றின் விலைகளின் பருமன். அப்ப இது நான் முதலாம் சாம்பாடு, இது ரெண்டாம் சாம்பாடு எடுத்து ஒன்னே ரெண்டே கூட்டுவேன் பிள்ளைகள். ஒன்னே ரெண்டே கூட்டுவேன். கூட்டினா 2p சமன் 23 சக 7 32 வரும். ஆகவே p சமன் 30 கீழ் 2 சமன் எத்தனை 15 நியூட்டன் சொல்லி வரும். p சமன் 15 நியூட்டன் சொன்னா p சமன் 15 இங்க வந்து பிரதிட்டு செஞ்சா q சமன் எங்களுக்கு செல்லேலும் 23 சாய 15 23 சாய 15 சொன்னா எங்களுக்கு வரும் இடத்துல 8 நியூட்டன். சரியா 8 நியூட்டன். இப்ப 15ம் 8ம் ஒன்று கொண்டு செங்குத்தா தொழிற்பட்டா விலையில செலுத்தான் கேள்வி. ஒன்று கொண்டு செங்குத்தா தொழிற்பட்ட எங்களுக்கு செல்லும் r வர்க்கம் சமன் p வர்க்கம் சக q வர்க்கம். அவை r வர்க்கம் சமன் p வர்க்கம் வந்துட்டு 15 வர்க்கம் சக q வர்க்கம் வந்துட்டு 8 வர்க்கம். அவை r வர்க்கம் சமன் 15 வர்க்கம் வந்துட்டு 225 சக 8 வர்க்கம் வந்துட்டு 64. அவை r வர்க்கம் சமன் எங்களுக்கு வரப்போற இடத்துல 289. 289 செல்லுது புள்ளியர் 17 வர்க்கம். அவை r சமன் எங்களுக்கு வரும் 17 நியூட்டன். 17 நியூட்டன். சரியா? அப்ப இதுக்கு வரணும் ஆன்சர் வந்து 2வது. ஆன்சர் வந்து 2வது. ஓகே. அடுத்த 3வது கேள்வி பாருங்க புள்ளியர். பொறிமுறை அலைகள் பற்றிய சரியான கூற்று. அலை செல்லும் திசைக்கு சமாந்திரமாக மட்டும் துணிக்கைகள் அதிரும். இல்ல அது வந்துட்டு புள்ளியோல் நாங்க சரி அலை செல்லும் திசைக்கு சமாந்திரமாக மட்டும் துணிக்கைகள் அசைமாக இருந்தா ஆனா செல்லு நெட்டாங்கு அலைகள் என்று சொல்லி. சரி நெட்டாங்கு அலைகள். நெட்டாங்கு அலைகள் தான். சரி அப்படின்னா நெட்டாங்கு அலைன்னு சொன்னா நீள்பக்க அலையா. ஓகே நீள்பக்க அலைகள் தான் எந்த நடக்கேள்மென்னு சொன்னா அலை செல்லும் திசைக்கு சமாந்திரமா துணிக்கைகள் அசைது. ஆனா அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாகவும் துணிக்கைகள் அசையலும் புள்ளிகள். அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாகவும் துணிக்கைகள் அசையலும். அதை நாங்க அந்த வகையான அலைகளை குறுக்கலைகள்னு சொல்லு. அப்ப இவன் பொறிமுறை அலைன்னு செல்லுது. சரி பொறிமுறை அலைன்னு செல்லுது அலை செல்லும் திசைக்கு சமாந்திரமாகத்தான் அசையும் துணிக்கைகள் அப்படின்னா அதிரும். அது பிழை. என்னன்னு சொன்னா பிள்ளைகள் பொறிமுறை அலைக்குள்ளுக்கு நீள்பக்க அலையும் மீக்கிற குறுக்கு அலையும் மீக்கிற. அப்ப இப்ப நீர்பக்க அலையிட வரை விலக்கணத்தை சொல்லி போட்டு இது பொறிமுறை அலைக்கு பொருத்தமன் செல்லுது சரி வராது. ஆகவே முதலாவது கூற்று பிழை. 2வது கூற்று குறுக்கு அலையிட இதை சொல்லலாம். பாருங்க அலை செல்லும் திசைக்கு செங்குத்தா மட்டும் துணிக்கையில் அசையும். இல்ல புள்ளைகள் அதுவும் பிழை. சரி அலை செல்லும் திசைக்கு செங்குத்தா மட்டும் துணிக்கையில் அதிருமன் செல்லுது பிழை. ஏன்னா இது உங்கள்ட்ட கேள்வி கேட்டீங்க பொறிமுறை அலைகளை பத்தி. பொறிமுறை அலைகளுக்குள்ளுக்கு 2 மீகிற குறுக்கு அலையும் மீகிற நீள்பக்க அலையும் மீகிற. அதனால 1ம் 2ம் வரையலாம். அடுத்த 3வது பொறிமுறை விருத்தி அலைகள் மட்டும் உள்ளது நின்ற அலைகள் பொறிமுறை அலைகளில் இல்லை. இல்ல பொறிமுறை விருத்தி அலைகள் ஈக்கியன்னு சொல்றதுக்கு இப்ப நான் பேசுற சவுண்ட் அது ஒரு பொறிமுறை அலை புள்ளியல். அது ஒரு விருத்தி அலை. காரணம் என்னன்னா நான் பேசுறது இப்ப உங்களோட காதை வந்து அடையுது. உண்மையா இடத்துல உங்களோட போன்ல இருந்து மாறித்தான் திரும்ப வருது ஸ்பீக்கர். உங்களோட போன்ல ஸ்பீக்கர்ல இருந்து உங்களுக்கு சவுண்ட் வந்து காதை வந்து அடையுது. அப்ப விருத்தி அலைகிற அதே மாதிரி நாங்க அந்த பரிசோதனை செய்யறதானே பருவிக்குழாய் பரிசோதனை அதுல நின்ற அலைகள் உருவாகிற. சரி அப்ப பொறிமுறை அலை தான் அவடத்துல நின்ற அலை உருவாகிற. அப்ப விருத்தி அலை மட்டும்தான் நீக்குது அப்படியே சொல்லுகிற பொறிமுறை விருத்தி அலைகள் மட்டும் உள்ளது நின்ற அலை பொறிமுறை அலைகளில் இல்லை. அது பிழை. அடுத்த 4வது பொறிமுறை அலைகள் செலுத்துகைக்கு ஊடகம் அவசியம். அது சரி புள்ளிகள். பொறிமுறை அலை வந்து செலுத்தணும்னு சொன்னா ஊடகம் ஈக்கணும். இப்ப சுமாரி வெக்கம் இவிடம் வெற்றிடமா இருந்தா இப்ப நான் பேசுறது வந்துட்டு உங்களுக்கு கேட்காது. சரி உங்களுக்கு கேட்காது. காரணம் ஊடகம் ஒன்று இல்லை. இப்ப நான் பேசுறது வந்துட்டு இந்த சவுண்டை வந்துட்டு உங்களுக்கு ஊடகத்துறதுக்கு ஊடகம் ஒன்று தேவை. சரி அப்ப ஊடகம் ஒன்று இல்லாட்டி எங்களுக்கு பொறிமுறை அலையை வந்துட்டு என்ன செய்யல அனுப்பல. ஆனா மின்காந்த அலைகள் அப்படி இல்லை. ஊடகம் இல்லாட்டி மின்காந்த அலைகள் பயணம் செய்யும். ஏன்னா சூரியன்ல இருந்து வார கதிர்கள் வந்துட்டு பூமியை வந்து அடையுது. சரி அப்ப மின்காந்த அலைகளுக்கு ஊடகம் தேவையில்லை செலுத்துகை. ஆனா பொறிமுறை அலைகளுக்கு ஊடகம் தேவை. ஆகவே 4வது தான் சரி. அடுத்து 5வதையும் பார்க்கும். பொறிமுறை நிலையான அலைகள் மட்டும் உள்ளது பொறிமுறை விருத்தி அலைகள் இல்லை. அப்படி இல்லை புள்ள. சரி பொறிமுறை விருத்தி அலைகளும் மீக்கிறது. சரி ஆகவே 5வதும் பிழை. அப்ப ஆசை வந்துட்டு சரி
மூணாவது கேள்வி சரியா? மூணாவது கேள்வி ஆன்சர் வந்து வரணும் 4வது. வந்து 4வது. அடுத்தது 4வது கேள்வி பார்க்கலாம். நாலாவது கேள்வி சில வெப்பமான பதார்த்தங்களின் வெப்பமான இயல்புகள் எக்ஸ் வெப்பநிலையுடன் தீட்டா மாறுவதை காட்டும் வரைவுகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. ஒரு வரைவு தரப்பட்ட புள்ளிகள் நினைப்பிடி. தீட்டா இங்க வெப்பமான இயல்பு ஒரு வரைவு இப்படி வரையிலும் சரி. ஓகே, வெப்பநிலை பூஜ்ஜியமாகிக்கல வெப்பமான இயல்பு ஏதாவது ஒரு பெருமதியிலிருந்து சீராக அதிகரிக்க இயலும். சரி, இப்படியான ஒரு வெப்பமானியல் கொண்டு ஈக்கலும் வெப்பநிலையுடன். இதுல கேள்வி வந்துட்டு இவற்றுள் வெப்பமானிகள் வெப்பமான பதார்த்தம் பயன்படுத்தக்கூடிய பதார்த்தங்கள் என்ன சொல்லிய கேள்வி. அப்ப இவ்விடத்துல வந்துட்டு புள்ளிகள் இப்ப இந்த டீட்டாவுடன் வெப்பமானியல் இப்படி மாறுதுன்னா பயன்படுத்த இயலும். சரி, அத வெப்பமான பதார்த்தமா பயன்படுத்த இயலும். சரி, பதார்த்தம் பி எடுத்தா பதார்த்தம் பில வந்துட்டு சரி, பதார்த்தம் பில வந்துட்டு எக்ஸ் தீட்டா சரி, எக்ஸ் தீட்டா இதுல வந்துட்டு வெப்பமான இயல்பு வெப்பநிலையுடன் குறையுது. வெப்பமான இயல்பு வெப்பநிலையுடன் எந்த நடக்குது புள்ளிகள் குறையுது. அப்படி நடக்க இயலும். சரியா? ஓகே, வெப்ப தடை செய் எடுத்தா அதுல வந்துட்டு அது என்டிசி டைப்பா இருந்தா, வெப்ப தடை செய் வந்துட்டு என்டிசி டைப்பா இருந்தா சரி, என்டிசி டைப்னு சொல்லுது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அப்படி சொன்னா இது தடை வெப்பநிலை குலகம் வந்துட்டு மறையாக இருந்தா வெப்பநிலையுடன் தடை குறையுது. அதுல நாங்க தடையை தான் வெப்பமான இயல்பா எடுத்தா இப்ப வெப்பநிலை தடை வந்துட்டு எந்த நடக்கல குறையல. ஆகவே இதுவும் சாத்தியமீகிற. சரி, இதுவும் சாத்தியமீகிற. ஓகே, சி எடுத்தா புள்ளிகள் சி எடுத்தா சில வந்துட்டு பாருங்க நிப்பிடிக்கிற பிடிக்கிறேன். இப்படி வரையல புள்ளிகள். இப்ப இந்த வெப்பமான இயல்புக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலையில தீட்டாவன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலை 2 பெருமதியை நீக்கலாம். இப்படி 2 பெருமதியில அதை வந்துட்டு வெப்பமான பதார்த்தமாக எங்களுக்கு பயன்படுத்த இயலாம். சரியா? ஓகே, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில வெப்பமான இயல்புக்கு 2 பெருமதிகள் இருந்தா அதை வெப்பமான பதார்த்தமாக பயன்படுத்த இயலாம். அப்ப சிஎன் செல்லு எது புள்ளில் வரையலாம். சரி, ஏ வரையலும் பி வரையலும் சிஎன் செல்லு வரையலாம். டிஎன் செல்லு பாருங்க இன்னும் இப்படி வந்தீங்க. டில வந்துட்டு தீட்டா எக்ஸ் அதிகரிக்கும் வீதத்துல அந்த அதிகரிக்க வரைவுகள் மாதிரி வந்தீங்க நேரத்துடன். அனைவத்துல இதுகிற வெப்பநிலை இப்படி வந்தீங்க. அப்ப இப்ப இந்த டீலிக்கிற மாதிரி வந்துட்டு வர இயலும். சரி, இதுலயே வந்துட்டு பாருங்க ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் சரி, ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் வெப்பமான இயல்பு வந்துட்டு பெருமதி வந்துட்டு ஒவ்வொரு பெருமதியா நீக்கிற. சரி, ஒரு வெப்பநிலை 2 பெருமதி இல்லை. சரி, இப்ப இது வந்துட்டு வர இயலும். அப்ப வர இயலாதது வந்துட்டு சி மாத்திரம். அப்ப இதுல கேட்டுகிற பயன்படுத்தக்கூடிய பதார்த்தம் அல்லது பதார்த்தங்கள் எவை? அப்ப ஆன்சர் வரணும் ஏ பி டி. அப்ப 4வது கேள்விக்கு சரி, 4வது கேள்விக்கு ஆன்சர் வந்துட்டு 5வது. ஆன்சர் வந்து 5வது. 5வது. அடுத்தது 5வது கேள்வி பார்க்கலாம். 5வது கேள்வி தரையில் இருக்கும் மனிதனுக்கு மட்டுமட்டா சூரியன் மறையும் போது நீரில் தரையில் இருக்கும் மனிதனுக்கு மட்டுமட்டா சூரியன் மறையும் போது நீரினுள் இருக்கும் சுழியோடி ஒருவனுக்கு சூரியன் கிடன் அமைக்கும் கோணம் நீரின் முறையை சுட்டி NW மனிதனின் உயரத்தை புறக்கணிக்க. ஓகே,
அப்ப இப்ப சூரியன் வந்துட்டு இப்படி மறையுதுன்னு சொல்லி வைக்கம். இப்படி எங்களுக்கு மறையுது மாதிரி விளங்குது. இதான் சரியா? நீர் மேற்பரப்படிக்கிறேன் சூரியன் இவ்விடத்துல இருக்குது. இது மறையுது இப்படி. அப்படி இந்த சூரியன்லேருந்து வார இப்படி ஒரு கதிர் இவ்விடத்துல நான் ஒரு செவ்வனை வரையுதேன். இது முறிவடைஞ்சு இப்படி வருதுன்னு வைக்கிறேன். சரி. என்ன இப்படி போன ஒரு கதிர் இப்படி புகையலுமே. என்ன இது அடர்ந்துடன் இது ஐதானோட. சரி. அப்ப உள்ளுக்கு இந்த இப்படி ஒரு கதிர் வந்தா இப்படி புகையலும். அப்போ ஒளியின் புறமாற்ற தக்க இயல்பு வச்சு செல்லலும் இப்படி வந்து இந்த ஒரு கதிருக்கு இப்படி வர இயலும். இங்க ஒரு மனிதன் நிக்கன்னு வைக்க. இங்க ஒரு மனிதன் நிக்கிற மனிதன் கண் இப்படி இருக்குதுன்னு வைக்க. சரி. அப்ப மனிதனுக்கு வந்து சூரியன் விளங்கும். என்னன்னா இப்ப எங்களுக்கு தெரியும் புள்ளிகள் இப்ப நாங்க ஒளி வந்துட்டு கண்ணுக்கு வர்றது நேர்கோட்டுல பயணம் செய்யறேன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்ப ஒளி நேர்கோட்டுல பயணம் செய்யறதால நாங்க எடுக்கிற இப்ப இந்த இந்த கதிர் தான் எங்கட கண்ணை வந்து அடையுது. அப்ப இவரு இப்படி நீட்டினா இவ்விடத்துல எங்க சரி ஒரு இடத்துல சூரியன் நீக்கிற மாதிரி விளங்கும். சூரிய ஒளிக்கு இதுக்கு இடையில அமைக்கும் கோணம் தீட்டா ஹேட்டிகிற. ஓகே. கீழே அமைக்கும் கோணம் தீட்டா ஹேட்டிகிற. சரி. அப்ப இவ்விடத்துல வந்துட்டு புள்ளிகள் நான் இதை வந்துட்டு ஆர்ன்னு சொல்லி எடுத்தா இதுவும் ஆர்ன்னு சொல்லி செல்லுது. இது ஆர்ண்டா இதுவும் ஆர். அப்ப இப்ப எங்களுக்கு தீட்டா வர போற புள்ளிகள் 90 சய ஆர்ன்னு சொல்லி 90 சய ஆர்ன்னு சொல்லி. அப்ப இப்ப இந்த புள்ளியில நான் சினலின் விதியை பாவிச்சா இதுதான் படுகோணம் 90. சரி. இது முறிகோணம் ஆர். இங்க முறிய சுட்டி உண்டு. இங்க முறிய சுட்டி வந்துட்டு NW. அப்ப இப்ப என்ன செல்லும் 1 sin 90 சமன் NW sin ஆர்ன்னு சொல்லி. ஆகவே sin R சமன் 1 கீழ் NW. அவை R சமன் sin இன்வெர்ஸ் 1 கீழ் NW. ஆகவே தீட்டா சமன் 90 சய 6 பைலா போர்டிலும் sin இன்வெர்ஸ் 1 கீழ் NW. ஆகவே இதை எடுத்தா ஆசை வரணும் 3வது. ஆசை வந்துட்டு 3வது. சரி. ஆசை வந்து 3வது. அடுத்தது பாருங்க 6வது கேள்வி. 6வது கேள்வி. A, B எனும் சீரான கோள்களின் ஆரைகள் முறையே 2R, திணிவல் முறையே M2M ஆகும். A, B இனது மேற்பரப்பில் ஈர்ப்பு அழுத்தங்களுக்கு இடையிலான விகிதம். ஈர்ப்பு அழுத்தத்தில சமன்பாடு வார புள்ளிகள் B சமன் -GM கீழ் R. இது கேபிட்டல் ஆரோ ஆரோ அதுக்குள்ள மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. இவத்துல ஆர்ன்னு சொல்லி அந்த மையத்துல இருந்து தான் தூரம் புள்ளிகள். சரி. தூரம். இப்ப நாங்க அந்த இப்ப இந்த ஆர் வந்துட்டு எப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த சாப்பாடு வந்து எங்களுக்கு தேவைப்படுது மேற்பரப்புல இங்கே. சரி. இந்த புள்ளிகள் தான் நாங்க எடுக்கிறேன் மையத்துல இருந்தான தூரம் ஆர். அதுக்கு தான் சாப்பாடு எடுத்துக்கிறேன். சரி. B சமன் -GM கீழ் R. இப்ப இவத்துல செல்லுகிற ஆரைகளின் விகிதம் 2R ஆறாம். திணிவலின் முறையே M2M. அப்ப இப்ப எங்களுக்கு போட -G. சரி. -G. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் தரப்பட்ட திணிவு M கீழே 2R அதுக்கும் -G 2M கீழே R. அப்ப இப்ப இதை சுருக்கினா புள்ளிகள் வார இந்த -GM கீழ் R -GM கீழ் R வெளிப்பட்ட 2 4. இப்ப விகிதம் வார 1க்கு 4ன்னு சொல்லி. அப்ப ஆன்சர் வரணும் 3வது. ஆன்சர் வரணும் 3வது. அடுத்து வந்து 7வது கேள்வி பாருங்க. 7வது கேள்வி.
அலையவிடப்பட்ட எளிய ஊசல் ஒன்றின் பாதையில் முளை தடுப்பு வடிவில் உள்ளது. ஒன்று வெவ்வேறு புள்ளிகளில் உள்ளபோது ஊசலின் அலைவே பின்வரும் படங்கள் வகை குறிக்கின்றன. அவற்றுள் சரியானது. அப்ப இப்ப இவ்விடத்துல இப்படி ஊசல் ஒன்று ஈகண்டு வைக்கம் புள்ளி இது நான் இவ்விடத்துக்கு எடுத்து விட்டா தடுப்பு இல்லாட்டி இது இப்படி அலையும். சரி, தடுப்பு இல்லாட்டி இப்படி அலையும். ஓகே, இந்த இடத்துக்கு வந்தேன். சரி, ஆனா புள்ளிகள் இப்ப இந்த ஒரே மட்டத்துக்கு தான் வரும் சக்தி இழப்பொண்டு இல்லாட்டி அதையும் பார்க்க கூடலாம் இந்த மட்டத்தையும் பார்க்க கூட வரையலாம். அப்படி இருக்கிற ஆசிரியர்களையும் மங்களாக்கிடுங்க. ஒன்னாவது வரையல அப்படி என்றா மூணாவதும் எப்படியும் வரையல இப்படி பார்த்துட்டு திரும்ப இப்படி வரல புள்ளு. சரி, அஞ்சாவதும் வரையலாம். அதே பிறகு வந்து இப்ப இந்த தடுப்பொண்டு ஈக்கியத்தால சரியா இந்த தடுப்பு வந்துட்டு இவ்விடத்துலாம் வைக்கப்பட்டீங்கன்னு வைக்கமே. சரி, தடுப்பு இவ்விடத்துல வைக்கப்பட்டா சரியா இந்த இலையிட ஒரு பகுதி வந்துட்டு இப்ப இவ்விடத்துல இருந்து பெண்ட் ஆகித்தான் இப்படித்தான் வரப்போற. அப்ப இப்ப எந்த நடக்கிறேன்னு சொன்னா இப்ப இந்த இலையே இங்க இதாக போறல என்ன இவ்விடத்துல திரும்பத்துக்கு ஓரளவு தேவைப்படுது. அப்ப இது அதே தானத்தே வரும், அதே தானத்தே வரும். ஆனா இவ்விடத்துக்கே வராது புள்ளு, கொஞ்சம் இப்படி இங்களாகி வரும். இப்படித்தான் வரும். சொல்லுங்க ஹெல்லு. இப்ப ஏனண்டா இவ்விடத்துல ஒரு இலையிட ஒரு பகுதி வைத்தே இருக்கிற போறதால இதே தானத்தே வரையல. அப்படி பார்த்தா இலையிட நீளம் கூட வரும். இப்படி வரையல புள்ளு. அப்ப அதையும் பார்க்க குறைந்த இலையிட பகுதியா இப்ப வரப்போற வரத்தால சரி என்னடா இந்த பகுதிக்குள்ளுக்கு ஒரு பகுதி போறதால இலையிட ஒரு பகுதி இதுக்குள்ள போறதால இங்க வரச்சல்ல இதே தானத்துல வராது. இதையும் பார்க்க கொஞ்சம் முன்னுக்காய் தான் வரும். அப்படி இருக்கிற ஆன்சரை பார்த்து எடுத்தா சரி புள்ளு. அப்படி கிட்டத்தட்ட ஆன்சர் வந்துட்டு எடுக்கலுமானது பொருத்தமானது நான் நினைக்கிறேன் நாலாவது மாதிரி இருக்கிறேன். சரி, ஆனா நாலாவதுல சும்மா அந்த கண்ணால பார்த்தா எங்களுக்கு விளக்குற அதெல்லாம் ஒரே அளவில் ஈகிற மாதிரி. ஆனா அப்படி வர இயலா. சரி, பொருத்தம் மிக பொருத்தம்னு சொல்லி பார்த்து அலைகளும் நாலாவது புகையிலும். சரி, ஸ்கீம் நான் நினைக்கிறேன் அவனோட நாலாவது தான் சுடுத்திக்கிற போல எஃப்டபிள்யூசியில் 7வது கேள்வியா 7வதுக்கு 4வது கொடுத்திக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது 8வது கேள்வி பாருங்க. 8வது கேள்வி திருசியமானியை பயன்படுத்தி அறியமொன்றின் முறிவுக்கோணம் துணியும் பரிசோனில் தொலைகாட்டின் இரு நிலைகளுக்கு பெறப்பட்ட வாசிப்புகள் 13 பாகை 40 ஹலை 261 பாகை 20 ஹலை ஆகும். இவ்விரு நிலைகளுக்கும் இடையில் 0 பாகை அல்லது 360 பாகை வாசிப்பு உள்ளது. அறியத்தின் அறியக்கோணம் இப்ப 0 பாகை இப்படி இருந்தா ஒரு வாசிப்பு வந்துட்டு புள்ளிகள் எங்களுக்கு வரப்போற 13 பாகை 40 ஹலை. அடுத்த வாசிப்பு வந்து 261 பாகை 20 ஹலை. சரி, அப்ப இது 360. இவ்விடத்துல வந்துட்டு புள்ளிகள் நாங்க வந்து இப்படி வந்தா சரி எங்களுக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை பார்த்து காணணும். அதை ரெண்டால பிரிச்சு தானே ஏ கண்டுபிடிக்கணும் நாங்க. அப்ப இப்ப எங்களுக்கு இந்த 261 பாகை 20 ஹலையிலிருந்து 13 பாகை 40 ஹலைய கழிச்சா புள்ளிகள் இப்ப எங்களுக்கு வார இந்த வட்டம் எடுத்தா இப்ப இதுதான் எங்க இந்த 261 பாகை 20 ஹலை இது வந்துட்டு 13 பாகை 40 ஹலைன்னு எடுத்தா இந்த 261 பாகை 20 ஹலையிலிருந்து 13 பாகை 40 ஹலைய கழிச்சா எங்களுக்கு வித்தியாசம்னு சொல்லி வரப்போற இது இதில் எங்களுக்கு ஓணம் புள்ளிகள். இதில் எங்களுக்கு ஓணம் எது ஓணம் எங்களுக்கு இந்த பகுதியிட கோணம் தான் ஓணம் எங்களுக்கு. சரி, இது ஓணம். ஆனா எங்களுக்கு வரப்போருக்கு கழிச்சா இது. அப்ப இப்ப எங்களுக்கு என்ன செய்யலும்னு சொன்னா சரி இந்த 360 இருந்து 261 பாகை 20 ஹலைய கழிச்சா இது வரும். சரி, அப்புறம் இங்கிருந்து இங்கே 13 பாகை 40 ஹலைன்னு சொன்னா அது ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சா சரி. அப்ப இப்ப இவ்விடத்துல நாங்க ஏ காண்றதுக்கு சரி ஏ காண்றதுக்கு எங்களுக்கு செல்லும் 2a சமன் சரி 2a சமன் 360 சய
360 පාහයි 6 261 පාහයි 20 හලයි සහ 13 පාහයි 40 ஹலை சரியா 13 பாகை 40 ஹலை அப்ப இப்ப இவ்விடத்துல வந்து எங்களுக்கு 360 பாகையில 261 பாகை 20 ஹலை கழிக்கணும் அப்ப நாங்க எடுக்கமே இப்பக்கு இது 260 சொல்லி 260 எடுத்தா எங்களுக்கு வரப்போற 100 ஒண்டிக்கிறதால 99 அப்ப 20 ஹலையும் கழிப்படணும்ன்றதால 98 பாகை 40 ஹலை என்று வரும் அதோட கூட்டணும் 13 பாகை 40 ஹலை அப்ப 40ம் 40ம் மீகுது அப்ப எங்களுக்கு வந்துட்டு 40 சொன்னா இது வந்துட்டு 80 வர பார்க்கும் இப்படி அடிக்கையில என்ன 80 ஹலை இல்லை 60 ஹலை தான் மேக்சிமம் மீகிற அப்ப 80 ஹலையில ஒரு பாகை உண்டிக்கிற அப்ப இதுக்கு ஒரு பாகை ஒடிக்கணும் அப்ப நாங்க எழுதணும் 20 ஹலை அப்ப 13 மொண்டும் 14 சரி 14 98 அப்ப 98 108 108ம் திரும்ப 4 கூட்டினா 112 அப்ப 112 பாகை 20 ஹலை என்று வரும் 2 அவ ஏ சமன் எங்களுக்கு வரும் இப்ப இந்த இதை சுருக்கினா வரும் 66 பாகை இல்ல சாரி 56 பாகை 10 கலை என்று வரும் சரியா 56 பாகை 10 கலை என்று வரும் ஓகே 56 பாகை 10 கலை அப்ப ஆசை வரணும் புள்ளிகளுக்கு 3வது ஆசை வந்து 3வது ஓகே ஸோ அது 3வது அடுத்த 9ஆம் கேள்வி பாருங்க படத்தில் காட்டப்பட்டுள்ள விட்சுருள்கள் கோள்கள் ABCD என்பன நிறையற்றது ஒவ்வொரு விட்சுருளும் வில்மார்லி K உடையது திணிவு அளவிடப்படும் போது அதன் அலைவு காலம் அப்ப இப்ப இந்த விட்சுருள் தொகுதிக்கு பதிலாக பிரதியிடத்தக்க தனி ஒரு விட்சுருளை பார்த்தா எங்களுக்கு செல்லேலும் இப்ப இது KK 2 சமாந்திரமாயிருந்தா அவிட விலையில் வார புள்ளிகள் 2Kன்னு செல்லும் அப்ப இப்ப இந்த விதத்துல K ஒண்டிக்கிற 2K ஒண்டிக்கிற அது ரெண்டும் தொடர் ஆகிக்கிற அப்ப இதுல இது விலையில காண்றது நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா 1/KEன்னு போட்டா இல்லை சொன்னா 1/K + 1/2K தலைகள் எடுத்து கூட்டணும் அப்ப KE சமன் எங்களுக்கு வரும் இந்த K 2K போமாசி 2K கீழே இங்களை வந்து 2 2 சகவுண்டு 3 அவை 2K/3 என்று வரும் ஓகே அவை அலைவு காலம் T சமன் 2π √m/K அவை T சமன் 2π m Kக்கு பதிலாக போடல் 2K/3 என்று சொல்லி அவை 2π 3m/2K என்று வரும் புள்ளி 3m/2K என்று வரும் அப்ப ஆன்சர் வரணும் இதுக்கு 2வது ஆன்சர் வந்து 2வது சரி அடுத்து 10வது கேள்வி பார்க்கலாம் எவ்வெப்பநிலையில் ஆக்சிஜனில் ஒளியின் வேகம் 14